உணவு உண்பது வந்து ஒரு கடினமான வேலை. அதை நம்ம எளிதா மாத்திட்டோம். எப்படின்னாக்கா, ஆ பிற உயிரினங்கள் பாருங்கள், ஒரு மாடு பாருங்கள், புல்லை தான் சாப்பிடுது. புல்லை வந்து உணவாக சாப்பிடுது. அதில் என்ன டேஸ்ட் இருக்குது? ஆனால் அதை உணவாக சாப்பிட்டு அதோட பெரிய வயிற்றை நிரப்பிக்குது தினமும். எவ்வளோ கஷ்டம். அப்போ அதை பார்த்தாலே பிற உயிரினங்கள்லாம் அப்போ அதோட உணவுகளை பாருங்கள், அதுலேருந்தே தெரியும் நமக்கு அது ரொம்ப கஷ்டம். உணவு உண்பதே ஒரு கஷ்டம்னு அப்போ தான் தெரியும். எப்படி இந்த புல்லை சாப்பிடுது, வயிறு நிறைய சாப்பிடுது. அது எப்படி அதில் அப்படி என்ன சுவை இருக்குது? நம்ம சுவையை காரணமாக வச்சே சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்தே நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். ஆனால் பிற உயிரினங்கள் பாருங்கள், ஒரு சிங்கமோ புலியோ அந்த பச்சை மாமிசத்தை சாப்பிடுது. நம்மளால் ஒரு பச்சையாக ஒரு மாமிசத்தை வாயில் போட முடியுமா? அருவருப்பாக நம்ம நினைப்போம், வாந்தி வந்துடும். ஆனால் அதைத்தான் அந்த உயிரினை வந்து சாப்பிடுது. அந்த சிங்கமோ புலியோ பச்சை மாமிசத்தை வெறி பிடிச்சி சாப்பிடுது. ஏன் வெறி பிடிக்காது? சாப்பிட்லன்னா செத்து போயிடும். அதுக்காக தான், உயிர் பிழைப்பதற்காக தான் அந்த வெறியே தவிர, அது ரொம்ப சுவையாக அதுக்கு தெரியலை. அது ரொம்ப சுவையானதாக அதற்கு தெரிவதால் அது வெறி பிடிச்சி சாப்பிடல. அந்த ரத்தத்தை குடிப்பது இதெல்லாம் என்ன காரணத்தை வச்சு சாப்பிடுதுன்னா, அதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதை சாப்பிட்லன்னா அது செத்து போயிடும். அந்த பயத்தில் தான் அது அப்படி வெறி பிடிச்சி சாப்பிடுது. அது மாதிரி மாடு ஏன் அந்த புல்லை அப்படி மேயுது? அந்த புல்லில் என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? டேஸ்ட் இல்லை, அதை சாப்பிட்லன்னா செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது அந்த மாட்டுக்கு தெரியும். உயிர் வாழணுன்னா அந்த புல்லை தின்னாகணும். அதனால் அந்த புல்லை திங்குது. புல்லை திங்கிறது கஷ்டமான வேலை. அந்த கஷ்டமான வேலையை அந்த மாடு ஏன் பண்ணுது அப்படின்னா, அந்த வேலையை செய்யலைன்னா நம்ம செத்து போயிடுவோம். அதனால தான் அந்த கஷ்டமான வேலையை செய்யுது. உணவு உண்பது என்பது கஷ்டமான வேலை, அது லேசான வேலை கிடையாது. இப்போ மாமிசத்தை சாப்பிடுது சிங்கம், அதில் டேஸ்ட்டே கிடையாது. அதை எப்படி அவ்வளோ அது திங்கலைன்னா அது செத்து போயிடும் அந்த சிங்கம் புலி. அதனால தான் அதை வந்து அந்த மாதிரி சாப்பிடுது. அப்படிங்கும்போது நாம் எப்படி சாப்பிட்றோம்? டேஸ்ட்டாக இருக்கணும் நமக்கு. அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக உப்பு போட்டு சமைச்சு செயற்கையான சுவைகளை மசாலாலாம் சேர்த்து அப்படி கமகமன்னு வாசம் வர வச்சு செயற்கையாக சமைச்சு சாப்பிட்றோம். சமைச்சு சாப்பிட்றோம். அப்போது வந்து எதை எடுத்தாலும் சமைச்சு அதுக்கு ஒரு புது டேஸ்ட்டு கொடுத்துட்றோம். அதில் ஏற்கனவே ஒரு டேஸ்ட் இருக்குது. கேரட்டில் ஒரு டேஸ்ட் இருக்குது, வெங்காயம் எல்லாத்துலேயும் ஒரு டேஸ்ட் இருக்குது. நம்ம அதை பச்சையாக சாப்பிட முடியும். இருந்தாலும் அந்த டேஸ்ட்டை எடுத்துடுறோம். அந்த சுவையை எடுத்துட்டு அந்த டேஸ்ட்டை அந்த உணவுலேருந்து எடுத்துடுறோம். வேக வச்சு அந்த உணவுலேருந்து அந்த டேஸ்ட்டை எடுத்துட்டு சக்கையாக மாற்றி அதுக்கப்புறம் புது சுவையை ஊட்டுறோம். உப்பு போடுறோம். ஏன்னா ஏற்கனவே அது இயற்கையாகவே ஒரு டேஸ்ட் இருக்குல்ல. அதை விட நமக்கு எது பிடிச்சிருக்குன்னா அந்த உப்பு போட்டு சமைச்சி அதில் ஒரு டேஸ்ட் வருது பாருங்க, செயற்கையான டேஸ்ட். அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுறோம், அந்த டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோமே தவிர நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிடல. பிற உயிரினங்கள்லாம் உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிடுது, பயந்து போய் சாப்பிடுது. அது வந்து சுவையே இல்லை, கஷ்டமான வேலையை செஞ்சிட்ருக்கு உயிர் வாழ்வதற்காக. அப்போது நாம் வந்து அது உயிர் வாழணுமே அப்படிங்கிற பயத்தில் அந்த புல்லை சாப்பிடுது. கஷ்டமான வேலையை அது செய்யுது. அந்த கஷ்டமான வேலை, புல்லை திங்கிறது ஒரு கஷ்டமான வேலை. பச்சை மாமிசத்தை தின்பது ஒரு கஷ்டமான வேலை. அதுக்கு என்ன காரணம்? உயிர் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற பயம். ஆனால் நாம் வந்து இன்றைக்கி சோறு சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோங்கிறதுக்கு காரணம் என்ன? இதை சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படியா? அப்படி கிடையாது. அது சுவையாக இருக்குது. அதோட சுவை வந்து வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமான சுவை என்பதால் நாம் சாப்பிடுவதற்கான நோக்கமே வேறாக இருக்கிறது. உயிர் வாழ வேண்டும். அது சாப்பிட்டா உயிர் வாழ்வோம். கடைசி வரைக்கும் உயிர் வாழ்வோமா? உயிர் வாழ்ந்தால் மட்டும் போதாது, ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, கடைசி வரைக்கும் ரொம்ப நாள் உயிர் வாழணும். அதை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். நம்ம சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். இந்தந்த உணவுகளை இப்போ மாடு புல்லை திங்கிற மாதிரி நாமளும் கஷ்டப்பட்டு, அதை எப்படி கஷ்டப்பட்டு சாப்பிடுதோ அது மாதிரி நாமளும் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற உணவுகளை தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் வந்து அந்த நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிறத உணர்வோம். இன்றைக்கி நம்ம சோறு சாப்பிட்றோம், சாம்பார் சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம். இதெல்லாம் ஏன் சாப்பிட்றோம்னா சுவைக்காக சாப்பிட்றோம், உயிர் வாழ்வதற்காக சாப்பிடவில்லை. ஏன்னா இதை சாப்பிட்டா நம்ம உயிர் வாழ மாட்டோம், சீக்கிரமாக செத்து போயிடும். ஸ்லோ பாய்சன் இதெல்லாம். இதை சாப்பிட்டாக்கா நம்ம சீக்கிரமாக செத்து போயிடும். ஸ்லோ பாய்சன், மெல்ல கொல்லும் நஞ்சு.
அப்போ நம்ம இப்போ சாவதற்காக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். உயிர் வாழ்வதற்காக சாப்பிடவில்லை, சாவதற்காக. இந்த உலகத்தில் சீக்கிரம் போய் சேர்ந்துடணும், இந்த மகிழ்ச்சி இல்லாத இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதை விட சாவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு சாவதற்கான உணவுகளை எல்லாருமே தயாரிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக சுவையான விஷம், இந்த சமைச்சி உப்பு போட்டு சமைச்சி சாப்பிட்றாங்களே, இதெல்லாம் சுவையான விஷம், சுவையான நஞ்சு, மெல்ல கொல்லும் சுவையான நஞ்சு, சுவையான நச்சு உணவுகள். இந்த உப்பு கலந்து சமைச்ச உணவுகள்லாம் மெல்ல கொல்லுகிற ஒரு சுவை மிகுந்த நச்சு உணவுகள். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், உயிர் வாழ்வதற்காக சாப்பிடல, நம்முடைய நோக்கம் சாவது. ஏன்னா சாவது தான் இங்கே வீரமாக பேசப்படுது. மற்றவங்கள சாவடிப்பது தான் இங்கே வீரம். அதுதான் இங்கே மற்றவங்கள அடித்து வீழ்த்தணும், மற்றவங்கள சாவடிக்கணும், அதுதான் இந்த உலகத்தில் வீரம். அழிவை நோக்கி போகணும், அதுதான் இந்த உலகத்தில் வீரம். அணுகுண்டை ஏன் கண்டுபிடிச்சாங்க, ஏன் போரிட்டாங்க, அதுதான் வீரம். மற்றவங்கள அழிக்கிறது தான் வீரம். அணு உலைகளை ஏன் கண்டுபிடிச்சாங்க, ஏன்னா அழிவு, அதை பற்றின ஒரு பயம். விஞ்ஞானின்னா பயப்படணும், அவன் சும்மா கிடையாது. அணு உலை இதெல்லாம் விஞ்ஞானி தான் பண்ணுறாங்க. அப்போ பயங்கரமான ஆளாக இருப்பார் பொருட்க அப்படிங்கிற அந்த பயத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு தான் அவங்க அந்த அழிவு சார்ந்த வேலைகளை செய்கிறாங்க. ஹீரோனா 10 பேரை அடிக்கணும், அடித்து வீழ்த்தணும், அழிக்கணும், எதிரிகளை அழிக்கணும் ஏதோ ஒரு வகையில். அப்போ அவங்கள்ட்ட எதிரியை அழிக்கணும் அப்படிங்கும்போது அழித்தாதான் அவர் ஹீரோ. அப்படிங்கும்போது அவர் எதை அழிக்கலாம், எரேசர் கையில் கொடுத்துடலாமா, வேண்டாம், நல்லது. அதனால் என்ன பண்ணணும், எதிரிகளை அவர் கையில் கொடுத்துடலாம், அதை அவர் அழிப்பார். அழிக்கிறது தான் அவருடைய வேலை. எதையாவது அழிப்பார். சரி, மக்கள் எதை வரவேற்பாங்க, எதிரிகளை சமூக விரோதிகளை அவர் பொறுப்பில் பிடிச்சிட்டு அதை அழிப்பார் அவர். அதனால் இந்த உலகத்தில் எது வீரம் அப்படின்னா அழிப்பது தான் வீரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நான் வாழணும், உயிர் வாழணும், ஆரோக்கியமாக உயிர் வாழணும், ஆயுள் காலம் முழுமைக்கும் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்கிறத இங்கே யாரும் வீரமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. சாவுரியா, சிகரெட் பிடிக்கிறது வீரம், சிகரெட் அழிவு. சரக்கு அடிக்கிறது வீரம், மதுபானம் அடிக்கிறது வீரம், சிகரெட் பிடிக்கிறது வீரம். இப்படி தன்னையே அழித்து கொள்வதே ஒரு வீரம். ஆனால் பாரியா, கொஞ்சம் கூட அவன் பயமே இல்லை, அவன் உடம்பே அவன் அழிச்சிக்கிறான் பாரு, உயிரை பணயமாக வச்சு எப்படி சர்க்கஸ் பண்ணுறான் பாரு, ஆகாயத்தில் குதிக்கிறான் பாரு, அவனுக்கு அவன் உயிரை பற்றியே பயம் இல்லை. இந்த மாதிரி தன்னுடைய உயிரை துச்சமாக நினைப்பது தான் வீரம். தன்னுடைய உயிரை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒன்றாக பிறருக்கு உணர்த்துவது தான் வீரமாக இங்கு பார்க்கப்படுகிறது. தனது உயிருக்கு மதிப்பளிப்பது என்பது இங்கு கோழைத்தனமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு வரவேற்பே இல்லை. பிறரை அச்சுறுத்த வேண்டும், தன்னையே அச்சுறுத்தி கொள்ள வேண்டும், அதுதான் இங்கே வீரம். வேகமாக வண்டி ஓட்டணும், மற்றவங்கள அச்சுறுத்தணும், ரோட்டில் வர போகிறவங்களாம் படி மிரண்டு ஓடணும், தெறிக்க விடணும், சும்மா கதற விடணும், அதுதான் வீரம் அப்படின்னு சொல்லி. அதாவது வித்தியாசமாக ஏதாவது செய்யணும், இயற்கையின் பார்வையிலேருந்து வித்தியாசமாக செய்யணும். இயற்கையின் பார்வையில் அழிக்கிறது அழிவு என்பது இயற்கையின் பார்வையிலேருந்து வித்தியாசமான ஒரு நடைமுறை, செயற்கையான ஒரு நடைமுறை. இயற்கையை உட்பட்டு இயற்கையான உணர்வு என்பது என்னன்னாக்கா, அது இயற்கையான உணர்வு என்பது பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. பாதுகாக்கணும், அதுதான் இயற்கையானது. ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறது, அதுதான் இயற்கையானது. ஆனால் இங்கே என்னவா இருக்குனாக்கா, அழிப்பது தான். வித்தியாசமாக சிந்திக்கணுங்கிறதுக்காக இயற்கையின் பார்வையிலேருந்து இயற்கையான உணர்விலிருந்து வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க. வித்தியாசமாக சிந்தித்து அதான் அழிக்கிறது. அழிவு சிந்தனை தான் வித்தியாசமான சிந்தனை. எதாவது வித்தியாசமாக பண்ணணும்ப்பா, ஏதாவது இந்த உலகத்தில் வித்தியாசமாக பண்ணணும். வித்தியாசமான சிந்தனை என்பது என்ன, இயற்கையிலிருந்து இயற்கையான நடைமுறையிலிருந்து வித்தியாசமாக சிந்திப்பதற்கு பேர் தான் வித்தியாசமான சிந்தனை. அது என்ன இருக்கும், அழிவு தான். அழிவு தான் வித்தியாசமான சிந்தனையாக இருக்கும். அதனால தான் இதெல்லாம் வீரங்கிறாங்க. எது வீரம், வித்தியாசமான வீரம். இது அழிப்பது, பிறரை அழிப்பது, தன்னைத்தானே அழித்துக்கொள்வது, இதெல்லாம் வித்தியாசமான வீரம். இவர் வித்தியாசமாக சிந்திப்பார், வித்தியாசமாக செயல்படுவார், வித்தியாசமாக வாழ்வார். வித்தியாசமாக வாழணும், மற்றவங்க மாதிரி வாழக்கூடாது. அது மாதிரி
அழிவு சார்ந்த சிந்தனை என்பது வித்தியாசமானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வித்தியாசமான செயல்களை செய்கிறார்கள். அழிவு பற்றி சிந்திக்கிறார்கள். அதுதான் வீரம். இது ஒரு வித்தியாசமாக இருக்கணும். வீரம்னாலும் அதில் ஒரு வித்தியாசமாக இருக்கணும் வீரம்.